அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இரண விஸ்தீரணம் ஏற்பட, அதே போன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட, அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் அதிகரிக்க இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை 141 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். இரண விஸ்தீரணம் அளிக்கப்படும். அதே போன்று நம்முடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் 141 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உம்மத்துக்கும், அதாவது இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் தேவையாக இருக்கின்றது. இந்த குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் ஓதிய துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதே போன்று இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் இந்த குர்ஆனிலே இருக்கின்றது. அதே போன்று தான் ஏராளமான துஆக்களை அல்லாஹ் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் 141 தடவைகள் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம். لله ما في السماوات والأرض إن الله هو الغني الحميد. لله ما في السماوات والأرض إن الله هو الغني الحميد. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை. நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்திலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனம். இதனை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.